அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லோகர் தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. சென்ற அமர்விலே ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடத்தைகளையும் ஒழுக்கங்களையும் சீர்படுத்தி கொள்வதிலே இரண்டாவது விஷயத்தை நாம் பார்த்தோம். அது கோபத்தை அடக்க வேண்டும் என்பது. இன்று நாம் மூன்றாவது விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அது நம்முடைய ஆசைகளை அடக்குவது. ஆசை என்று சொன்னால் நம்முடைய மனசு எதையெல்லாம் விரும்புகிறதோ, மனம் விரும்புபவை ஆசைகள். மனம் எதை அதிகம் அதிகம் விரும்பும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய மனம் அதிகம் அதிகம் தீமையை தான் தூண்டுகிறது. சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப தீமையைத்தான் மனிதனுடைய மனம் அதிகம் அதிகம் தூண்டுகிறது. ஆசையை அடக்குவது என்று சொல்லும் போது அதுல பிரதான ஆசை என்ன என்று சொன்னால் பாலியல் ஆசைகள், விபச்சாரம் போன்ற பாலியல் ஆசைகள் தான் அதிலே பிரதானமாக அங்கம் வகிக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, இங்கு நோக்கம் அது மட்டுமல்ல. மது அருந்துவது, வட்டி வாங்குவது, திருடுவது, மோசடி செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது, அநியாயம் செய்வது, பிறர் மீது அநீதி இழைப்பது, வரம்பு மீறுவது, இது போன்ற தடை செய்யப்பட்ட அனைத்து தீமைகளும் மனிதனுடைய மனம் விரும்புவைதான். பெரும்பாலும் இந்த தீமைகளை மனிதனுடைய மனம் விரும்பத்தான் செய்கிறது. அதனால இந்த தீமைகளை நாம் அடக்க வேண்டும். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதை எப்படி அடக்குவது? இந்த நோன்பு அதற்கான பயிற்சியை தருகிறதா என்று சொன்னால் ஆம், தருகிறது. நாம் முதல்ல உண்பதையும் பருகுவதையும் அடக்குகிறோம் இல்லையா? நோன்பு உள்ள காலங்கள்ல உண்பதையும் பருகுவதையும் அடக்குகிறோம். இதுவே நம்மளுடைய ஆசைகளை அடக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகோலாக அமைகிறது. ஏன்னா இந்த உண்பதும் பருகுவதும் தான் ஆசைகளுக்கு ஒரு உரமாக இருக்கிறது. சாப்பாடு மனிதனுக்கு வயிற்றுல சாப்பாடு வேணும். இந்த சாப்பாட்டுக்காகத்தான் எல்லாவற்றையும் பண்ணுகிறான். எல்லா தில்லுமுல்களும் எதற்காக செய்கிறான்? வயிறு இருக்குத, வயிற்று பசிக்கு என்ன செய்வது என்பதற்காக அவன் எல்லா தில்லுமுல்களையும் செய்கிறான். இந்த நோன்பு நோன்பாளிக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறது. எப்படி கொடுக்கிறது என்று சொன்னால், அதாவது நமக்கு ஆகுமான விஷயங்களை கூட உண்பது,
பருகுவது, பகல் காலங்களில் மனைவியுடன் கூடுவது, இதெல்லாம் மனிதனுக்கு ஆகுமான விஷயங்கள் தான். இதை கூட மனிதன் அடக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக, அவனுடைய கூலியை எதிர்பார்த்தவனாக அவன் அடக்குகிறான் என்று சொன்னால் தீமைகளை அவன் அடக்குவதற்கு துணிந்து விடுவான். இது அவனுக்கு தீமைகளை அடக்குவதற்கு ஒரு பயிற்சியை கொடுத்து விடும். எனக்கு மற்ற தீமைகளை எல்லாம் அடக்குவது பெரிய விஷயம் கிடையாது, நான் எனக்கு ஆகுமான பொருட்களை கூட அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நான் நினைத்து அடக்குகிறேன் என்று சொன்னால், எனக்கு ஆகாத பொருட்களை அடக்குவது என்பது, தீமைகளை செய்வது என்பது, செய்யாமல் இருப்பது என்பது எனக்கு சுலபமானது கிடையாது என்று சொல்லிவிடலாம். அத்தகைய பயிற்சியை இந்த நோன்பு அவனுக்கு வழங்குகிறது. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயம் என்று சொன்னார். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு கேடயம் என்று சொன்னால் என்ன பொருள்? இமாம் முனாவி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனுடைய பொருளை விளக்கி சொல்கிறார். ஹதீஸ் துறையில, திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடிய இந்த துறையில ஒரு சிறந்த ஒரு அறிஞர் இமாம் முனாவி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க சொல்றாங்க, நோன்பு கேடயம் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஆசைகளை அடக்குவதன் மூலமாக, நம்முடைய அவயங்களை பாதுகாப்பதன் மூலமாக தீமைகளில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயம், மறு உலகத்துல நரகத்தில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த நோன்பு கேடயம் என்று வரும்போது இந்த ஆசைக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறதா இல்லையா? ஆக நாம இந்த ரமலானுடைய காலங்களை பயன்படுத்தி நம்முடைய ஆசாபாசங்களுக்கு நாம ஒரு கட்டுப்பாடுகளை நம்ம என்ன செய்யணும், விதித்துக் கொள்ள வேண்டும். நோன்பினுடைய பிரதான நோக்கம் என்ன? தக்வாதான். நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இரையச்சம் உடையவர்களாய் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தக்வா என்பது என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் ஆசைகளுக்கு அடிமையாவதை விட அல்லாஹ்வுக்கு அடிமையாவது சரி, அது நல்லது என்ற ஒரு பயிற்சி தான் தக்வா. இந்த தக்வாவை தான் இந்த நோன்பு நமக்கு தருகிறது. எனவே இந்த ரமலானுடைய காலம் என்பது இந்த ஆசைகளை அடக்கி தக்குவாவை பற்றி பிடிப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இது இருக்கிற இந்த ஒரு மாத காலகட்டத்தை நாம் அதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த நோன்பு வந்து இளைஞர்களுக்கு ஒரு மருந்தாக, அருமருந்தாக இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு. எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மாஷர ஷபா, வாலிபர்களே, மனிஸ்ததஅ அல்பா, உங்களில் யாருக்கேனும் சக்தி இருந்தால் ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது பார்வைகளை கட்டுப்படுத்தும், அது கற்பை பாதுகாக்கும். எது? திருமணம். வமன் லம் யஸ்ததி, திருமணம் முடிப்பதற்கு எவருக்கு வழி இல்லையோ, முடியாதோ, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு வைக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்? ஃபஇன்னஹு லஹு விஜா, நோன்பு அவருக்கு பாதுகாப்பாகும் என்று சொல்றாங்க. அப்படி இளைஞர்களுக்கு தங்களுடைய ஆசைகளை அடக்குவதற்கு, அபிலாசைகளை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு பெரிய அருமருந்தாக இந்த நோன்பு திகழ்வதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். சரி, ஆசைகள் என்று சொல்லும் போது இப்ப நாம சொன்னது எல்லாமே வந்து ஹராமான விஷயங்கள். அதைத்தான் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், இப்போ பேசுகிற ஆசைகள்னு சொல்லி. திருடுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இப்படிலாம் பலதை நாம சொல்லி காட்டணுமா இல்லையா?
இது எல்லாமே அவனுடைய மனசு விரும்புது. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். தடை செய்யாத ஆகுமான விஷயங்கள் இருக்கிறது, அதுலயும் மனசு என்ன செய்யுது? அலைமாயத்தான் செய்யுது. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், மனம் விரும்பக்கூடிய விஷயங்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது, அழகாக காட்டப்பட்டுள்ளது. அது என்னெல்லாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஆசை, மனிதனுடைய மனம் விரும்பக்கூடியவைகள் என்னவெல்லாம் என்று சொன்னால், மினன் நிசா பெண்கள், ஒல் பனீன் ஆண் மக்கள், ஒல் கனாத்திரில் முகத்தரதி மினத் தஹபி வல் ஃபில்லா தங்கம் வெள்ளி குவியல்கள், திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள், ஒல் ஹைரில் முசவ்வமா அழகிய குதிரைகள், ஒல் அனாம் கால்நடைகள், ஒல் ஹரஸ் விளைநிலங்கள், இவை எல்லாமே மனிதனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது, அவன் மனம் விரும்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தாலிக மத்தாஉல் ஹயாத்து துன்யா, இவை இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களே. வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அழகிய ஒதுங்குமிடம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 14வது வசனம். இந்த வசனத்துல அனுமதிக்கப்பட்ட ஆசைகள் இருக்கிறது. அது என்ன? காசு பணம் சேர்க்கணும், தங்க வெள்ளிகளை சேர்த்து வைக்கணும், ஆபரணங்களை அள்ளி குவிக்கணும், பல பல வீடுகளை கட்டணும், நிறைய நில புலன்களை வாங்கி போடணும், அதுபோல விவசாயம் வயல்களை வாங்கி போடணும், தோப்புகளை வாங்கி போடணும், வாகனங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் இது போன்ற ஆசைகள் எத்தனையோ இருக்கிற. இந்த விஷயங்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஆனாலும் இதனுடைய அபாயம் இருக்கிறத, அது இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கலன்னு சொன்னா பெருசாகி போய், இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கவில்லை என்று சொன்னால் இதனுடைய அபாயம் அது பெரிதாக ஆகிறது. அதனால இவைகளுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை தரக்கூடியதுதான் இந்த நோன்பு. என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், உண்பதையும் குடிப்பதையும் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பு காலங்களிலே விட்டுழைக்கிறான். உண்பது குடிப்பது அவனுக்கு ஹராமா? இல்லை, அவனுக்கு ஆகுமான பொருள் தான். அவனுடைய மனைவியோடு அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அது ஹராமா? இல்லை, அவனுக்கு ஆகுமாக இருப்பதுதான். பகல் காலங்கள்ல அவற்றை தவிர்த்திருக்கிறானா இல்லையா? உண்பதையும் கொடுப்பதையும் அவன் தவிர்க்கிறானா இல்லையா? ஆகுமான விஷயங்களை கூட அல்லாஹ்வுக்காக தவிர்ப்பவன் இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்துவான். என்னால் என்னுடைய உணவை கட்டுப்படுத்த முடியும், என்னால் என்னுடைய குடிப்பதை கட்டுப்படுத்த முடியும், என்னால் என்னுடைய மனைவியுடன் நான் சேர்வதை கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் வருகிறான். பிறகு இவற்றையெல்லாம் அவன் கட்டுப்படுத்த மாட்டானா? இந்த பயிற்சி அவனுக்கு இந்த நோன்பு வழங்குகிறது. எனவே நோன்பாளி இந்த ரமலானுடைய காலகட்டங்களை பயன்படுத்தி, ஒரு மாத காலம் இருக்கிறது, சும்மா 1-2 காலம் அல்ல, ரமலானுடைய காலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கிறது, 30 நாள் அல்லது 29 நாள். இந்த காலகட்டங்களில் இந்த பயிற்சியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வருவோமே, ஆனால் நம்மளுடைய ஆசாபாசங்களுக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு நாமே விதித்து கொள்ளலாம். அது தேவை, மனிதனுக்கு அது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா மனிதனுடைய இந்த மனம் அதிகம் சொத்து சேர்க்கிறதுல அவனுக்கு லயித்து விட்டது என்று சொன்னால், அவனை அது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், அவனுக்கு கட்டுப்படுவதை விட்டும், தன்னுடைய மனைவி மக்களை சரியான முறையில பராமரிப்பதை விட்டும் அது அவனை தடுக்கும், திசை திருப்பி விடும். இதுல அவன் லயித்து போறான். எப்ப பார்த்தாலும் இந்த துன்யாவினுடைய ஆசாபாசங்களை தேடணும், இந்த துன்யாவினுடைய செல்வத்தை தேடணும் என்று அதற்கு பின்னாலே அவன் திரியும் போது இவைகளெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது.
அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது அவனுக்கு அரிதாகிவிடும். மனைவி மக்களை பராமரிப்பது என்பது அவனுக்கு முடியாத காரியமாக ஆகிவிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்ஹா குமுத்த காசுரஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர். செல்வங்களை அதிகம் அதிகம் தேடுவது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர். இந்த நிலை நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை நீடித்துக் கொண்டிருக்கும். கடைசிவர மனுஷன் இப்படித்தான் இருக்க போறான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சூரத்து தகாசுர்ல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டால் அது மாதிரி இன்னொன்று வேணும்னு சொல்லி நினைப்பான். சரி, அது மாதிரி இன்னொன்று கொடுக்கப்பட்டால் இன்னொன்று வேணும் என்று அவன் நினைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, வலா யசுத்து ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராப். மனிதனுடைய வயிற்றை மண் தான் நிரப்பும். குழியில கொண்டு போய் தட்டிட்டு சொன்னா முடிஞ்சு வச்சு, அவனை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம், இந்த ஆசையெல்லாம் இருக்காது. அது வரைக்கும் அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறாங்க. சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி இருக்கிறது. எனவே இஸ்லாம் ஆசைக்கு தடை போடவில்லை. நான் ஆசைப்படலை, காசு பணம் சேர்க்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறதா? வாகனத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறதா? ஆசைக்கு இஸ்லாம் தடை போடலை. ஆனால் இஸ்லாம் தடுப்பது எதை? பேராசையை தான் என்ன செய்கிறது? தடுக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கடைசியாக ஒரு முறை நாம் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹா நஃப்ஸ அனில் ஹவா. எவர் தம்முடைய இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்பதை பயந்து தன்னுடைய மனதை மனோ இச்சைகளை விட்டு விலக்கிக் கொள்கிறாரோ, ஃபைனல் ஜன்னதஹியல் மஅவா, அவருக்கு சொர்க்கம் தான் ஒதுங்குமிடம். ஃபஅம்மாமன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா, இதற்கு நேர் விரோதமாக எவர் வரம்பு மீறி இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்கிறாரோ, ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, அவருக்கு நரகம்தான் ஒதுங்குமிடம் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். இது சூரத்து நாஸிஆத் 96வது வசனத்துல அத்தியாயத்துல இது இருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலம் இதற்கான பயிற்சியை நமக்கு அப்படியே கொடுக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே இந்த காலகட்டம் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது. எனவே நாம் இந்த ரமலானுடைய காலங்களிலே நம்மளுடைய 2 ஆசைகளுக்குமே ஒரு கட்டுப்பாட்டை நாம் விதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது ஆசை ஹராமான ஆசைகள், இன்னொன்று ஆகுமான ஆசைகள். இந்த 2க்குமே ஒரு கடிவாளத்தை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.